சூப்பரா இருக்குண்ணா, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணா, இப்பதான் நான் பாக்குறேன். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. படத்துல எல்லா சீனும் கட் பண்ணிட்டாங்க. 100 ரூபாய்க்கு ஒர்த் இல்ல. பழைய சூரி சீன் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். சூரி தான் காமெடியா இருந்திருக்கும், கொஞ்சம் காமெடியா இருந்திருக்கும். ஆனா இது கொஞ்சம் சுமாரா தான் எடுத்தாங்க. அதுல இருந்து சூரி சீன் போட்டிருந்தா நல்லா இருக்கும். பழைய படங்கள் என்ன கேட்பீங்க? காக்க காக்க அது கேட்பேன், பிதாமகன் கேட்பேன் கண்டிப்பா. எனக்கு தெரிஞ்சு நீங்க எந்த படம் வேணா பண்ணுங்க, தயவு செய்து சூரியரை போட்டு ஜெய்பீம். ஆனஸ்டா கெஞ்சி கேட்டுக்கிறேன். அது இவர் 2D என்டர்டைன்மெண்ட்டுக்கே சொல்றேன். தயவு செய்து இந்த மாதிரி ஓடிடியில விட்ட படத்தை தயவு செய்து தேட்டர்ல விட பாருங்க. ஏன்னா அது ரெண்டுமே பார்த்தோன்னா தரத்தோட தாண்டி ஒரு மாஸ்டர் பீஸான மூவி. சூர்யா சார் இப்போ பார்த்தோன்னா டிவியில போட்டு நம்ம எவ்வளோ ஃபீல் பண்றோம். ஆனால் அதெல்லாம் தேட்டர்ல விட வேண்டிய படம். தயவு செய்து அந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுங்க. அதுதான் நான் அம்பலா கேட்டுக்கிற ஒரு விஷயம். ப்ரோ வேற மாதிரி இருக்கு ப்ரோ, சீரியஸ்லி சொல்லவே முடியல. ஏன்னா இந்த படம் பார்த்தோன்னா நல்லா இருக்கு, ஓகே. ரொம்ப பார்த்தோன்னா பெரிய காவியம் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் இந்த படம் அட்டர் ஃபிளாப் ஆகிற அளவுக்கு பார்த்தோன்னா இது அவ்வளோ பெரிய மொக்க படமும் இல்லை. அதுதான் பார்த்தோன்னா அப்பயிலேருந்து யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஓகே நல்லா இருக்குது, ஓகே. பட் ஆனால் அது அந்த டைம்ல ரொம்ப ட்ரோலிங்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. பட் ஆனால் தேட்டரில் பார்க்கவும் நல்லா தான் இருக்குது. இதில் தேவையில்லாத சீன்ஸ் நிறையா இருந்துச்சு, லாஜிக் மிஸ்டேக் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுக்கு வேணா சொல்கிறாங்களா ஒத்துக்கலாம், ஓகே. பட் ஆனால் இந்த படம் பார்த்தோன்னா ட்ரோல் பண்ணி அடிச்சு இது பண்ணுற அளவுக்கு இந்த படம் அவ்வளோ பெரிய மொக்க படம்லாம் இல்லை ப்ரோ. இது இந்த படம் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்பயே எனக்கு அந்த படம் பிடிக்கும். ஆனால் ஏன் அந்த டைம்ல எதுக்கு ஃப்ளாப் ஆச்சுன்னு தெரியல. ஸோ இந்த டைம்ல பார்க்கும்போது நிறைய மெமரிஸ்லாம் கலெக்ட் ஆச்சு. ஒரு பழைய என்னோட செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்த ஒரு மெமரிஸ்லாம் இத்தனை வருஷம் கழிச்சு பண்ணியிருக்காங்க. இத்தனை வருஷம் கழிச்சு ஆக்சுவலி ஒரிஜினல் வெர்ஷனே படம் எப்படி சொல்றது, லைக் 2:40 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா ஒரிஜினல் வெர்ஷனே படம் டக்குன்னு ஸ்பீடா போகும். ஆனா இது 40 மினிட்ஸ் இன்னும் குறைச்சி சூரி சீன்லாம் இல்லை, சூரி சீன் போர்ஷன்லாம் இல்லை. ஒரு பக்கா 2 hour கட்ட பண்ணி சூப்பரா இருக்கு. சூர்யாது ரீரிலீஸ்னு நான் கேட்பேன்னா வேல் கேட்பேன். வேல் ஏன்னா நிறைய எல்லாமே இருக்குங்க. சென்டிமெண்ட், ஃபேமிலி சென்டிமெண்ட்டு எல்லாமே இருக்கும் அந்த படத்துல. அப்புறம் 24 கேட்பேன். ஏன்னா அந்த டைம்ல கொஞ்சம் அண்டர் ரேட் பண்ணிட்டாங்க. 24 கேட்பேன். வேற நிறைய படங்கள் இருக்குங்க. அது வேற இது கூட பூவெல்லாம் கேட்டு பாரலாம் கேட்பேன். அந்த படம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். இப்போ 5 அணுவா பூவெல்லாம் கேட்ட பாருன்னா நான் பூவெல்லாம் கேட்டு பாருன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா கேடிவில அப்பா கூட எப்போ எல்லாம் ஃபேமிலியோட பார்த்தாலும் சூப்பரா இருக்கும் அந்த படம். நிறையாவே எடிட் பண்ணியிருக்காங்க ப்ரோ. அதுவே எனக்கு மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. சூரி போர்ஷன்ஸ் பார்த்தோன்னா இந்த படத்துக்கு அப்போ படம் பார்க்கும்போது ஏதோ ஓரளவுக்கு அது நல்லா இருக்கும், அது சூரி போர்ஷனை பொறுத்த வரைக்கும். பட் இதில் எதுக்காக பார்த்தோன்னா எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியல. அது தேவையில்லாத காமெடி எல்லாமே தூக்கிறாங்க. அது இது பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ ப்ளஸ் சமந்தாவுடைய ஒரு லாஸ்ட் சீன் போர்ஷன் எல்லாமே பார்த்தோன்னா தூக்கிட்டாங்க. அது எதுக்கு அப்படின்றது தெரியல. ஆக்சுவலி சமந்தா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப கார்ஜியஸாக இருந்தாங்க. எனக்கு அப்படியே பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. விண்டேஜ் சமந்தா போய் பார்த்த ஒரு ஃபீல் ப்ரோ. ஆக்சுவலாக எனக்கு சூர்யா சார் ஏக் தோ தீன் சாரா அந்த சாங் அதான் சொல்றேன்ல, யுவன் பார்த்தோன்னா பீக் தெரிக்க விட்டாரு. இந்த படம் மேக்சிமம் ப்ளஸ் பாயிண்டா அமைஞ்சோம் அப்படின்னா அது யுவன் சங்கர் ராஜோடைய சாங்ஸ் பீஜம் தான். சீன் பை சீன் தெரிக்க விடுறாங்க. இந்த சவுண்ட் எஃபெக்ட் யார் பண்ணாங்கன்னு தெரியல, சூப்பரா இருக்கு சவுண்ட் எஃபெக்ட்ஸ். ஸோ சவுண்ட் எஃபெக்ட் உள்ள தேட்டரா பார்த்தாங்க அப்படின்னா பேங் 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 தான் அப்படின்ற மாதிரி. சூர்யா சார் மனுஷன் பார்த்தோன்னா அவ்வளோ அழகா இருக்காரு இந்த ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது. அந்த பார்த்தோன்னா ஒரு கஞ்சாடை பாட்டுலையா இருக்கட்டும், அந்த காதல் ஆசை பாட்டுலலாம் மனுஷனை எவ்வளோ ஒரு அழகா சூப்பராக காட்ட முடியுமோ, ஒரு ஹேண்ட்ஸமாக காட்ட முடியுமோ அவ்வளோ சூப்பராக காட்டியிருக்கிறாங்க சூர்யா சாரை. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பார்த்தோன்னா லிங்குசாமி சார் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு, கத்துக்கிற மொத்த வித்தையும் இறக்குற அப்படின்னு. அது படத்துக்கு இறக்குனாரோ இல்லையோ, சூர்யா சாருக்கு அந்த லுக்கு பார்த்தோன்னா பெஸ்ட் லுக்கு. இந்த படம் நான் அப்போ பார்க்கும் போதே பார்த்தோன்னா அப்போ பார்த்தோன்னா இண்டிபெண்டன்ஸ் டேன்னு நினைக்கிறேன், கரெக்டாக August 15th 2014 அப்போ ரிலீஸ் ஆச்சு. அப்போ பார்த்தோன்னா ஸ்கூல்லலாம் பார்த்தோன்னா கொடியேற்றிட்டு கரெக்டாக அந்த படத்துக்கு நான் FTFS போகிறேன். நான் கரெக்டாக 9 மணிக்கு போட்டேன் அந்த படத்தை FTFS அப்போ. ஸோ அப்போ முடிச்சுட்டு பார்த்தோன்னா போய்
அது ஒரு மாதிரி வைபே ரொம்ப தனியா இருந்துச்சு. ப்ளஸ் வந்து பேங் தான். நல்லா இருந்துச்சு. இப்போ போல நான் கொஸ்டினை கட் பண்ணிட்டாங்க. இந்த சூரிய வருது எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி பாட்டு கிட்ட எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சமந்தா தான் நல்லா இருந்துச்சா இப்போ பண்ணது நல்லா இருக்கு? ரெண்டும் நல்லா தான் இருந்துச்சு. நாங்கள் பார்க்கறது சமந்தா கோசம் தான் வந்தோம். சமந்தா சூப்பராக சூர்யா செம்ம அழகா அந்த இடத்துல அப்பா பார்த்த மாதிரி இருக்கு. செம்ம கியூட்டா இருக்காரு. யாரு அதெல்லாம் தெரியல. அவரு சந்திர சூப்பரா இருந்தாரு. சமந்தா செம்மையா இருந்தாங்க. இதுதான் அவங்களுக்கு 2வது படம். செம்மையா இருந்தாங்க. இப்ப பாக்கிறதுக்கு சமந்தா அப்ப இந்த படத்துல பாக்கிறதுக்கு வேற லெவல்ல இருந்தாங்க. செம்ம கிளாமரா இருந்தாங்க. அது ஓகே. காமெடி சீன் மேக்ஸிமம் கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி வேற எதுவும் பெருசா இல்லை. நல்லா தான் இருக்கு. கிளைமேக்ஸ்ல வச்சிருக்கலாம் சமந்தாவை, அதை கட் பண்ணிட்டாங்க. ஆனால் டிசப்பாயின்மெண்டா இருக்கு. கடைசியா சமந்தா பார்த்துட்டு வந்தா நல்லா இருந்திருக்கும். பட் அதை பார்க்காம வந்துட்டோம். அப்பெல்லாம் இல்ல. பட் நல்லா இருக்கு. சூர்யா மொத்தத்துல அப்புறம் வேற படம் சூர்யா ரீலீஸ் பண்ணலாம். ப்ரோ அயன் போகலாம். சூரியரை போட்டு நல்லா செம்மையா இருக்கும். ப்ரோ எப்படி இருந்துச்சு ப்ரோ அஞ்சானு ரீரிலீஸ்? செம்மையா இருக்கு. செம்மையா இருந்ததுங்களா? அப்ப பார்த்தது பிடிச்சிருந்துச்சா? இப்போ எடிட்டர் வெர்ஷன் தான் போட்டிருக்காங்க. பழைய வெர்ஷன் வேற மாதிரி தான் இருக்கு. எடிட்டர் வெர்ஷன் தான் சூப்பரா இருக்கு. ஏதாவது கட் பண்ணிருக்காங்களா? நிறைய கட் பண்ணி மாத்திருக்காங்க. செம்மையா இருக்கு. அப்புறம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. செம்மையா இருக்கு. எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு பண்ணதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்கு. செம்ம வைப். ஏன்னா நேத்தே வந்திருக்கலாம், கேன்சல் ஆயிடுச்சு ஷோவு. ஆனால் இன்னைக்கு அந்த தான் செம்ம. இதே மாதிரி சூர்யா ஏதாவது படம் ரீரிலீஸ்னா என்ன படம் கேட்க காரணமா இருந்தோம். மறுபடியும் ஓகே ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சுங்களா? எடிட் பண்ணிருக்காங்களா? எடிட் பண்ணியாங்க. சூர்யா காமெடியெல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க ப்ரோ. அது நல்லா அப்படிங்களா? இப்போ எத்தனை வருஷம் கழிச்சு பார்த்துக்கு படம்லாம் நல்லா தான் இருக்கு. சூரியோட காமெடி தான் எடுத்துட்டாங்க. அது இருந்தா கடைசியா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். தியேட்டர்ல இவ்வளவு வருஷம் கழிச்சு பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? அதெல்லாம் சூப்பராகவே இருக்கு. நல்லாவே இருந்துச்சு. எல்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு. அப்ப சின்ன வயசுல பார்க்க முடியல. ஸ்கூல் போயிட்டு நாங்க மூவி டிவில தான் பார்த்தோம். தியேட்டர்ல பாக்குறது பரவாயில்ல, நல்லா இருக்கு. யுவன் கிட்ட வேலைக்கே ஆகாதுங்க. அவர் எப்பவுமே அப்பெல்லாம் பிரைம் யுவன். அவர்கிட்ட வேலைக்கே ஆகாது. செம்மையா இருந்துச்சு மூவி. சமந்தா சொல்ல தேவை. ஃபிட்னஸோட எல்லாம் மெயின்டனோட வேலைக்கே ஆகுது. சூரியோட பாடி எல்லாமே கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் உங்களோட விருப்பம்? அஞ்சான் மாதிரியா? அயன் விட்டா வேற என்ன? சரி. எல்லாமே ஓகே தான். சூரி மட்டும் தூக்கிட்டாங்க, அவ்வளவுதான். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவ்வளவுதான். கிளைமேக்ஸ்ல அதெல்லாம் சூரியோட ஃபேன்ஸுக்கு தான் தெரியும் அதை பத்தி. அது புரிஞ்சவங்க பாப்பாங்க. நல்லா பார்க்காதவங்க அந்த மாதிரி தான்.